நீங்கள் வரும்போதே ராகுல் காந்தியை வாழ வைக்கிறதுக்கும் மோடிக்கு எதிராட்டும் நீங்கள் ஒரு அரசியல் பண்ணத விளைவு தான் ஜனநாயகம் படத்தில் நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க. அந்த இதில் நீங்கள் இன்னொரு சசிகலாவா பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு யாரால பாதிப்பு அடைஞ்சோமோ அவங்களுக்கு எதிராக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்க. இதில் நீங்கள் வாய்க்கு வந்தபடி அர்த்த பழசான விஷயங்களை 89 கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார், 2006 ஆட்சிக்கு வந்தார். சரி, கருணாநிதி தான் போயிட்டார். ஸ்டாலின் கலைஞரை விட பெரிய புத்திசாலித்தனமானட்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் தந்தையே காமராஜுங்கிறாரு. கலைஞர் என்றைக்குமே அதை ஒத்துட்டே கிடையாது. இன்னைக்கு சைலண்டாக தியாகி இமானுவேல் சேகரன் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக்கி அவருக்கு மண்டபத்தை திறந்து வைக்கிறாரு. இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறதே கலைஞருக்கு நோக்கம். பப்பாளி வடிவேல பிள்ளையார் இருந்தாருன்னா 5 நாள் தாக்கு பிடிப்பாராம்பார். பொட்டு வச்சுட்டு இருந்தாருன்னா ரத்தன்னு கேட்பார். எந்த இடத்துல இந்துக்களுக்கு விரோதமாக ஸ்டாலின் பேசுனது கிடையாது. சில நடவடிக்கைகள் கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்குது. பட் அந்த இந்துக்களை அஃபன் பண்ணக்கூடிய வார்த்தை பேசுகிறதே கிடையாது. அவருடைய துணைவியார் கோயிலுக்கு போகிறத வெளிப்படையாக காட்டுறாரு. தயாளம்மாலாம் கோயிலுக்கு போனது மாதிரிலாம் நான் அந்த விஷயங்கள் எதுவும் இல்லை. அடுத்தால பிராமண சமுதாயத்தை நிந்தித்து பேசுகிறதே கலைஞருக்கு வழக்கம். ஸ்டாலின் எந்த இடத்துக்குள்ளேயுமே அவங்கள நிந்திச்சு பேசுகிறதோ எதிர்த்து பேசுகிறதோ இல்லை. அதனால மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடராட்டு கலைஞர், புரட்சி தலைவி, முத்தமிழறிஞர் இவங்கெல்லாம் பெறாத ஒரு உயரத்துக்கு ஸ்டாலின் வந்துட்டார். நீ கடந்த காலத்தின் கைதியாட்டு, பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் ஆட்டு, கலைஞர் எம்ஜிஆர் சொன்னதையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அதோட அரசியலை விட்டு ஒதுங்கியே போயிடலாம்.